இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும், நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் இந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்ற. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லி அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கணும். அந்த நன்றி கடனுக்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட்டணி வச்சிருக்கேன். அதிமுகங்கிற கட்சிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு தன்மானத்தை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? அன்னைக்கு 122 எம்எல்ஏக்கள் ஒருமனதாக உங்களை தேர்ந்தெடுக்கவில்லைன்னா இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் இல்ல சார். உங்களை எல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் கொண்டு வந்து சிஎம் நாற்காலியில அமர்த்தினா ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் பாஜக கிட்ட விட்டுற மாட்டீங்க. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. முழுசா சந்திரமுகியா மாறிய கங்காவை பார் அப்படிங்கிற கணக்கா நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசு திறந்து எல்லா உண்மையையும் பொதுவெளியில கொட்டிட்டாரு. 2 முக்கியமான விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். முதல்ல பேசும்பொழுது சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது தலைமையில் அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது மத்திய அரசுக்கு இருந்து எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் வரல, இன்ஃபேக்ட் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா கட்சிக்குள்ளேயே இருந்த சில தீய சக்திகள் ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு பிறகு இந்த கட்சியை கபலீகரம் பண்ணணும், கவிழ்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அப்பொழுது என்னுடைய தலைமையிலான அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ஒன்றிய பாஜக அரசு. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் என்ன காப்பாத்தி விட்டாங்க. நன்றி மறப்பது நன்றன்று. அந்த நன்றி கடன் என்னைக்குமே என் மனசுல இருக்கு. அந்த நன்றி கடனுக்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட்டணி வச்சிருக்கேன். இவ்வளவுத்தையும் நேத்து பேசின எடப்பாடி இன்னைக்கு காலையில அமித்ஷாவை சந்திக்க போறதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஆட்சி அதிகாரத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு தன்மான சிங்கமா இன்னைக்கு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. நமக்கு எடப்பாடி அவர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நம்பிக்கை துரோகம் அப்படின்னு பேசுறீங்க, கட்சிக்குள்ள இருந்து சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னு பேசுறீங்களே, அதை பத்தி பேச உங்களுக்கு என்ன சார் முதல்ல தகுதி இருக்கு? ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கூவத்தூர்ல நடந்த கலாட்டாவெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தானே செய்யணும். சசிகலா அம்மா சிறைக்கு போறதுக்கு முன்னால அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தானே அதிமுக இருந்த எம்எல்ஏஸ் எல்லாரும் ஒருமனதா தேர்ந்தெடுத்தீங்க. அதை யாரு தடுத்து நிறுத்தினது? அந்த பிளான்ல யாரு மண்ணள்ளி போட்டது? உடனே வழக்க விசாரிச்சு தண்டனை அறிவிச்சு அந்த அம்மாவை சிறைக்கு யாரு அனுப்புனது? நாம தான் சிறைக்கு போறோமே, இந்த கட்சி எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம கட்சியில இருந்த 122 எம்எல்ஏக்களும் ஒரு மனதாக நான் நிறுத்துற கேண்டிடேட்டுக்கு நீங்க சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை முதலமைச்சராக்குனது யாரு? சசிகலாவும் டிடிவி தினகரும் சேர்ந்து தானே. அந்த நன்றியை மறந்துட்டு இன்னைக்கு அவங்கள நன்றி கேட்டவர்கள் துரோகிகள். அப்படிப்பட்டவங்களை உங்களை ஆட்சியில முதலமைச்சரா அமர வைத்தவர்களே உங்க சோகால்டு எஜமானர்கள். அவங்களுக்கு நன்றி கடன் காட்டணும் அப்படிங்கறதுக்காக கட்சியை விட்டு வெளியேற்றி துரோகின்னு பட்டம் கட்டினீங்களே, இதற்கு பேர் நம்பிக்கை துரோகம் இல்லையா? அன்னைக்கு 122 எம்எல்ஏக்கள் ஒருமனதாக உங்களை தேர்ந்தெடுக்கவில்லைன்னா இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் இல்ல சார். 10ஓட 1 11 தானே இருந்திருப்பீங்க. அது எப்படி? அது ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின் கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணாங்க. யார் சார் முயற்சி பண்ணாங்க? அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா சட்னி சாப்பிட்டாங்க, அம்மா சாம்பார் தொட்டுக்கிட்டாங்க, அம்மா என்ன பார்த்து சிரிச்சாங்க, இப்படி எல்லாம் அப்பப்ப செய்தி வெளியில வந்துச்சே.
வெங்கையா நாயுடு அவர்கள் அவசர அவசரமா வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல எதுக்கு சார் உட்கார்ந்துட்டாரு? அம்மா மீது அவ்வளவு அக்கறையா அவங்களுக்கு? அம்மா இறந்த செய்தியை அனௌன்ஸ் பண்றது கூட எவ்வளவு திருட்டுத்தனம், எவ்வளவு மர்மம். இதெல்லாம் யாருடைய டைரக்ஷன்ல நடந்தது? இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அதிமுகல இருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினாரே, பிற்காலத்து அவரே வெளிப்படையா வந்து சொன்னாரு. ஆமா, நான் தர்ம யுத்தம் நடத்தினேன். குருமூர்த்தி போய் உட்கார சொன்னாரு. பாஜகவுடைய டைரக்ஷன்ஸ் பேர்ல தான் நான் தர்ம யுத்தம் நடத்தினேன்னு சொன்னாரு. குருமூர்த்தியும் ஆமா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா போய் உட்காரு அம்மா சமாதியில அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. அப்போ கட்சியை பிளவுபடுத்த நினைச்சது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களா இல்ல கட்சிக்கு வெளியில இருந்து ஆட்டி வச்சவங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கட்சிக்கு வெளியில இருக்கிறவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இன்னைக்கு என்ன பேசுறீங்க? கட்சியை சிலர் கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆட்சியை காப்பாத்தினது பாஜக, அதனால அவங்களுக்கு நன்றி கடனை நான் மறக்க மாட்டேன், அந்த நன்றி கடனை என்னைக்குமே அந்த விசுவாசத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு வெளிப்படையா பேசுறீங்க. பாஜக உங்க ஆட்சியை காப்பாத்துச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க நன்றி கடனை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துனீங்க அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மறக்கலைங்க. உங்க நன்றி கடனை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டீங்க, வெங்கய்யா நாயுடுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டீங்க. உங்க நன்றி கடனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே சிஏ என்ஆர்சி பில்லுக்கு ஆதரவா ஓட்டு போட்டீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு ஓட்டு போடாம இருந்ததா இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்குமா? உங்க நன்றி விசுவாசத்தை காட்டணுங்கிறதுக்காக தானே மக்கள் விரோதமான வேளாண் சட்டங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சீங்க. நானும் ஒரு ஏழை விவசாயி, வேளாண் சட்டங்கள் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு பேசினவர் தானே சொன்னீங்க. உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் ட்ரிபிள் தலாக் பில்லுக்கு ஆதரவா நீங்க வாக்களிச்சீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணும் பொழுது ஆதரவும் தெரிவிக்காம எதிர்ப்பும் தெரிவிக்காம மௌனமா நின்னு வேடிக்கை பார்த்தீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் அவசர அவசரமா நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டிக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் அவசர அவசரமா நடைமுறைப்படுத்தப்பட்ட டிமானிட்டைசேஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களா? இதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் பேங்க் ஏடிஎம் வாசல்ல நடையா நடந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டீங்களா சார்? இன்னைக்கு இபி பில் ஏறிடுச்சுன்னா வெக்கமே இல்லாம திமுகவை கேள்வி கேட்கறீங்களே, அதற்கான காரணகர்த்தா யாரு? உங்க நன்றி கடனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட்ட தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தினீங்களா? உங்க நன்றி கடனை காட்டணுங்கிறதுக்காக தான் நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட தீர்மானத்தை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறமும் 1.5 வருஷம் வாயை மூடிட்டு மௌனமா இருந்தீங்களா? இன்னைக்கு நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கான முயற்சிகளை சட்ட ரீதியாக ஒவ்வொரு அடியாக இன்னைக்கு திமுக எடுத்து வச்சுட்டு இருக்கு. ஆனா வெக்கமே இல்லாம நீங்களும் உங்க கூட்டமும் நீட்டை ஏன் ஒழிக்கல அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் சும்மா மேம்போக்கா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறமும் 1.5 வருஷமா அதை பத்தி மூச்சு விடாம உட்கார்ந்து இருப்பீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் ஒவ்வொரு தடவை யூனியன் பட்ஜெட் வரும்பொழுதும் தமிழ்நாடு நிராகரிக்கப்படும் பொழுதும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் பொழுதும் ஆஹா எவ்வளவு சிறந்த பட்ஜெட்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னு புகழாரம் சுட்டினீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம் பொழுது அத்தனை பேரை ஈவையர்க்க இல்லாம சுட்டு கொண்டாங்களே, இத நான் டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசுனீங்களா? உங்க நன்றி கடனுக்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்காம இருக்கீங்களா? இந்த நன்றி கடனுக்காகத்தான் மும்மொழி கொள்கையை பத்தி மூச்சு விடாம இருக்கிறீங்களா? இந்த நன்றி கடனுக்காகத்தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2500 கோடி ரூபாய்க்காக பேசாம இருக்கிறீங்களா? உங்க நன்றி கடனை காட்டுறதுக்காகத்தான் கீழடியில அகழ்வாராய்ச்சியில தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கறத இன்னும் ஒன்றிய அரசு அங்கீகரிக்க மறுக்குதே, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருக்கீங்களா? இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய நன்றி கடனை நியாயமா உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டாம அவர்களுக்கு எதிராக மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடும் உங்க முதலாளியான பாஜகவுக்கு காட்டியிருக்கீங்கன்னா உங்களைத்தான் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லணும். அதிமுகங்கிற கட்சிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு தன்மானத்தை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? டெல்லிக்கு போறதுக்கு முன்னால பெரிய வீரவசனம் பேசிட்டு போறீங்க. ஆட்சி அதிகாரம் எனக்கு முக்கியம் இல்ல, என் தன்மானம் தான் எனக்கு முக்கியம்னு.
தன்மானம் முக்கியம்னு நினைச்சிருந்தா 2024 அந்த கூட்டணி எட்டு வெளியில வந்தவரு ஏன் சார் பதுங்கி பதுங்கி டெல்லிக்கு ஓடுனீங்க? உங்க தன்மானத்தை அடகு வச்சாலும் பரவாயில்ல, உங்க சம்பந்தியும் உங்க பையனையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற தேவை தானே. அப்ப உங்க தன்மானம் எங்க? மோடி ஆத்துன டீ குடிக்க போச்சா? திருட்டுத்தனமா போயிட்டு கட்சி அலுவலகத்தை பார்வையிடுற அப்படின்னு போயிட்டு 2-3 கார் மாறி ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் கணக்கா போய் ராத்திரியோட ராத்திரியா ஒரு கூட்டணி அமைச்சிட்டு வந்தீங்களே, இதுதான் உங்க தன்மானமா? அப்படி பலவந்தமா அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு நீங்க தான் தலைவர்னு இந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் மேடைக்கு மேடை அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசினாரு. அப்பெல்லாம் உங்க தன்மானம் எங்க சார் போச்சு? நேரடியா அவரை எதிர்த்து இல்ல இது தவறு, அப்படிப்பட்ட எந்த உடன்படிக்கையும் இந்த கூட்டணியில நாங்க வைக்கல அப்படின்னு பேசுறதுக்கு எங்க சார் போச்சு உங்க தன்மானம்? உங்க கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வெளியில வந்து உங்களுக்கு 10 நாள் கெடு விதிச்சாரு. அவரை கட்சி பொறுப்பை விட்டு தூக்குனீங்களே தவிர கட்சியை விட்டு ஏன் சார் தூக்கல? அப்ப எங்க போச்சு சார் உங்களுடைய ஒற்றை தலைமை அப்படிங்கிற இருமாப்பு, உங்களுடைய தன்மானம்? இன்னைக்கு 10 நாள் கெடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவசர அவசரமா அமித்ஷாவை பார்க்க ஓடுறீங்களே. உங்க கட்சியில நீங்க ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய, நீங்க பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய உங்க கட்சியில இருக்கக்கூடிய முடிவை நீங்க எடுக்கணுமா? இல்ல ஒன்றியத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அமைச்சர் எடுக்கணுமா? அப்போ உங்க நன்றி கடனை காட்டணும், உங்க பொருளாதாரத்தை காப்பாத்திக்கணும், உங்க அரசியல் இருப்ப காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அடமானம் வச்சது வெறும் உங்க கட்சியை மட்டும் இல்ல, உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாடு மக்களுடைய உரிமை, இது எல்லாத்தையும் கொண்டு போய் பாஜக காடலிட அடமானம் வைக்கிறீங்க. இன்னைக்கு கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு தன்மானம் முக்கியம்னு ஏன் சார் பேசுறீங்க? ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2026ல நீங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு. நீங்க பாஜகவோட ஏற்படுத்தின இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு இங்க வரவேற்பு இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா கட்சி அதிகாரத்தை காப்பாத்தணும். ஏன்னா பவர் இருந்தாதான் நம்மள நாம காப்பாத்திக்க முடியும், நம்ம சொந்த பந்தங்களை காப்பாத்திக்க முடியும். இன்னைக்கும் அதுக்கு பயந்து தானே சார் டெல்லிக்கு ஓடி இருக்கீங்க. இப்ப கூட கட்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமா தோணல. உங்க சுயநலம் தான் உங்களுக்கு முன்னால வந்து நிக்குது. அந்த சுயநலத்தை தன்மானம் அப்படிங்கிற போர்வையை வச்சு மூடி மறைக்க முயற்சி பண்றீங்க. ஒரு விதத்துல ஓபிஎஸ் டிடிவிய கூட மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா உங்களை மாதிரி கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நபர்களை ஏத்துக்கவே முடியாது. உங்களை எல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் கொண்டு வந்து சிஎம் நாற்காலியில அமர்த்தினா ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் பாஜக கிட்ட விட்டுற மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வியாபாரி தானே நீங்க. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் உறுதிமொழி ஏற்போம், தமிழ்நாடை என்னைக்குமே தனை கூடிய விட மாட்டோம் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்த போற கையில எடுத்து இங்க நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளுக்காக பேசிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் இங்க கட்டமைக்கப்பட்ட கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புகள், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இப்படி எல்லாத்தையுமே 20 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற கவலையில, வருத்தத்துல நம்ம உரிமைகளுக்காக இன்னைக்கு நின்னு நாம போராடிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தாங்க, அந்த நன்றி கடனுக்காக இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கூட தமிழ்நாடுடைய மக்களுடைய நலனுக்காக, அவங்க உரிமைகளுக்காக அதை கேட்டு பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் கூட்டணி வச்சேன் அப்படின்னு உங்க வாயில இருந்து வரலையே சார். உங்களை போன்ற அரசியல் வியாபாரிகளிடம் தமிழ்நாடு கிடைச்சதுன்னா பாசிஸ்டுகளிடம் வித்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், இன்னைக்கு நன்றி கடனுக்காக கட்சியை அடமானம் வச்சவரு நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை அடமானம் வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? யோசிச்சு ஓட்டு போடுங்க.